ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஒயிட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி, தேங்காய், பூண்டு எதுவுமே இல்லாத சமயத்தில் குயிக்காக ஒரு சட்னி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கி வரணும். கண்ணாடி பதத்துக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வணங்கினா தாங்க இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க. இப்போ கிட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததும் இப்போ நாம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஆயிலில் கடுகு மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். மோஸ்ட்லி பேச்சுலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.